நத்தரப்பேட்டை ஊராட்சி பொறுத்தமட்டில் போதிய அந்த கால்வாய் வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் தாழ்வான பகுதிகளிலும் ஒவ்வொரு மழைக்கும் மழை வெள்ளம் தேங்கி நிற்பது வழக்கம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பகுதி பாரதியார் நகர், அதே போன்று அன்பரசு நகர் போன்ற 2 பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. நேற்று இரவு முதல் தற்போது வரை மழை தொடர்ந்து பெய்து வரும் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் தேங்கி நின்று அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தேங்கி இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தில் தான் அவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட செல்லும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நத்தரப்பேட்டை ஊராட்சி பொறுத்தமட்டில் ஏற்கனவே இந்த அன்பரசு நகர், பாரதியார் நகர், அதே போன்று யமுனா நகர் போன்ற பல்வேறு பகுதி பாதிக்கப்படும் என கண்டறியப்பட்டு மழையின் போது பாதுகாப்பு பணி, அதே போன்று அங்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகளை அது அரசு சார்பு ஏற்படுத்தி தருவது வழக்கம். அந்த பகுதி மக்கள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ஏனென்றால் ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதி பாதிக்கப்படுகின்றது. தற்போது கூட இந்த பாரதியார் நகர், அதே போன்று அன்பரசு நகர் அடுத்து யமுனா நகரில் தண்ணீர் தேங்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் அந்த மின் மோட்டார்கள் போடப்பட்டு தண்ணீர்கள் வெளியேற்றப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் பட்சத்தில் இந்த பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியிருக்கின்றது. பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியம் இந்த விவகாரத்தில் முழு கவனம் செலுத்தி இந்த பகுதியில் மழை வெள்ளம் தேங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.